சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். கன்னி ராசிக்கு உண்டான பலன் இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு அமோகமான நல்ல மாதமாக வருதுங்க. இதில் 2-3 பரிவர்த்தனை யோகமும் ஓடுது. இதில் ஒரு கேந்திரம் உண்டாகுதுங்க. அது என்ன கேந்திரம் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு சுழற்சின்னு வச்சுங்க. இந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையினால் ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்க, அதை அப்படியே சுற்றுவாங்க. நடுவில் தானியத்தை போட்டாங்கன்னா அதை அப்படியே உடச்சி மாவாக கீழே கொட்டிடும். அதுக்கு இயந்திரம்னு சொல்லுவாங்க. அதே தான் இந்த கேந்திரம்னு என்னென்னா இது ஒரு சுழற்சி. இந்த 4 பக்கமும் இருக்கக்கூடியதான ஒரு சுழற்சிக்கு கேந்திரம் அப்படின்னு பேர். இந்த 4 பக்கமாக பிரிக்கணும், இந்த 12 பாவத்தை 4ஆக பிரிக்கணும்னா அதில் 3 கட்டமாக வரும் இல்லைங்களா? 3 4 12. அதே தான் 1ஆம் பாவத்துக்கு அடுத்தது 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு அடுத்தது 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு அடுத்தது 10ஆம் பாவம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்னர்லேயும் வந்துடும். 4 கார்னர்ஸ். இந்த 4 கார்னர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமைப்புகள் ஒரே கிரகத்தினுடையது அல்லது இரு கிரகத்தினுடைய தன்மை அதில் உட்காந்துதுன்னா அதற்கு கேந்திரம்னு பேர். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை. கன்னிராசிக்காரங்க ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கேந்திரத்தில் அதிகமாக நன்மைகள் இந்த 4 ராசிகளுக்கு தான் அதிகம். இந்த 4 ராசியில் முக்கியமானது இந்த கன்னிராசி. அதுதான் அவ்வளோ சொல்கிறேன். இந்த கேந்திர பலன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 4 7 அதாவது அந்த 10 இதிலெல்லாம் அந்த முக்கியமான 2 கிரகங்களுடைய சஞ்சாரம் போகும்போது அவங்களுக்கு ஒரு யோகத்தை உண்டாக்கும், நல்ல சுழற்சியை உண்டாக்கும், நல்ல அவங்களுடைய தேவை மற்றவங்களுக்கு அதிகமாகும். என்னுடைய தேவை நிறைய இடத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மார்க்கெட் அதிகமாகிடும் இல்லையா? இதான இயற்கை. ஒரு நபருக்கு அதிகமான அவருடைய ரசிகர்கள் அதிகமாகறாங்க ஒரு நடிகர் அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட் அதிகமாகிடும். ஒரு வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுடைய வியாபாரத்துக்கு தேவை அதிகரிக்குன்னா அவருடைய வருமானம் உயர ஆரம்பிச்சிடும், அவருக்கு லாபம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சாதாரண வேலை செய்கிறாரு ஒரு கம்பெனியில், அவர் முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு, அவரை விட்டால் அந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னா போய் டிமாண்ட் பண்ணுவார். போய் நிர்வாகத்தில் போய் எனக்கு இவ்வளோ சம்பளம் கூட அப்போ தான் வேலை வைப்பேன், இல்லை அடுத்த இடத்துக்கு போய்டுவான்னு அடித்து கேட்பார் இல்லையா? இயற்கையாக தானே. அப்போது அதற்கான தேவையை அதிகரிக்கக்கூடியதற்கு என்னென்னா இந்த கேந்திரம் உண்டாகணும், இந்த கேந்திர பலன் உண்டாகும். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பண்ணுறாங்க. சுகஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் வலிமையாகுது. சுகஸ்தானம் வலிமையானால் ரொம்ப நல்லது, மாத்திரஸ்தானம் இல்லைங்களா? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானமும் உங்களுடைய 10ஆம் இடத்திற்குடைய புதன் அவர் 4க்கு உடையவரும் 7க்கு உடைய கிரகமாகிய குருவினுடைய வீட்டில் போய் உட்கார்றார். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனினுடைய வீட்டில் உட்கார்றார். இது நல்லா பாருங்கள். இதற்கு பரிவர்த்தனைங்கிறது எப்படியெல்லாம் லிங்க்குங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இது எல்லாமே சேருவதனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டாகுதுங்க. அதுதான் சொன்னால் கேந்திர யோகம் அப்படின்னு பேர். அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம், நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக போகுது. ஏதோ போகிறோம் வர்றோம், ஏதோ நான் படித்ததை நம்ம படித்தேன், நான் அந்த வேலை கிடைக்கல, நினச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களாம் இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. கன்னிராசிக்காரங்க மனசுக்கு திருப்தியான வேலை என்னவோ அதைத்தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஒன்று என்ன படிச்சிங்களோ அந்த படித்த வேலைக்கு போவீங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன கிடைச்ச வேலை செஞ்சால் கூட அதில் மனசு திருப்தி, அதில் என்ன படித்தா அதில் இன்னும் வளர்ச்சி, அதை நீங்கள் பண்ணி முடிப்பீங்க. பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் சனி பகவான் அதில் ராகு பகவானும் சேர்றார். குருவினுடைய பார்வை கிடைக்குது அவருக்கு. அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகவும், ரொம்ப நாளாக உடல் வியாதிகள் இருக்குது, குடும்பத்தில் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா அவதுங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நிவர்த்தி ஆகும்.
அதுமாதிரி பல நன்மைகள். 12ல் இருக்கக்கூடியதான கேது கன்னிக்கு கர்ம சாவல்யத்தை தருகிறார். அதனால் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா போன்ற கர்மாக்கள் எல்லாமே இறைவனுடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு குறையவிருக்கிறது. குலதெய்வ வழிபாடுகள் செய்ய போகிறீங்க, பல நன்மைகள் நடக்க போகுது. இஷ்ட காமியார்த்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும், நல்ல வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க முக்கியமாக இந்த மாதம் செய்ய வேண்டியது பெருமாளை கும்பிடணும், வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த புத பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ராசிநாதன் வேறு. அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ஜனவரி மாதம் 17, ஜனவரி 29 போன்ற தினங்கள் எல்லாமே ஏகாதசியில் வருது. இந்த மாதிரி ஏகாதசி தினத்தில் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் விஸ்வம் விஷ்ணு ஷட்கார பூதப வியபவத் பிரபு அப்படின்னு வந்துடும். அதை பாராயணம் பண்ணுங்கள். இல்லை சுவாமி அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் அங்கே படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குன்னா எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன், திவ்ய பிரபந்தங்களை வாசிங்க. அதை விட ஒரு பெரிய மந்திரம் அப்பேற்பட்ட உன்னதமானது ரொம்ப மகத்துவமானது கிடையாது. அதனால் அந்த பிரபந்தங்களை பாராயணம் பண்ணாலே ரொம்ப நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர்ல ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அது தை அமாவாசை வருகிறது. அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படியான அந்த இது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.